காஜு மஷ்ரூம் மசாலா கிரேவி இது வந்து சாப்பாடு, தோசை, இட்லிக்கு எல்லாமே சூப்பரான காம்பினேஷனுங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 2 மீடியமான சைஸு தக்காளி, இது கூட வந்து பட்டை, மிளகு, இஞ்சி, பூண்டு, 3 பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா 2 வரமிளகாய், 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஊற வச்ச முந்திரியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தயிர் சேர்த்து நல்லா கிரைண்ட் பேஸ்ட்டாக பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக முந்திரியும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச காளாமும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ இதையே ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இதே எண்ணெயில 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 மீடியமான சைஸ் வெங்காயம் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள்தூள், அதுக்கப்புறமா தனியாத்தூள், கரம் மசாலா இதெல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க நல்லா கலந்து விட்ட உடனே இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சது சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கிரேவிக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. பாருங்க நல்லா திக்காயிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணி வச்ச காளாமும் முந்திரியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது 3 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். பாருங்க நல்லா குக் ஆயிடுச்சு. லாஸ்ட்ல 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். 1/2 லெமன் சாறும் பிழிஞ்சிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான காஜு மஷ்ரூம் மசாலா ரெடி. இதை வந்து பூரி, சப்பாத்தி, தோசைக்கு, சாதத்துக்கு சூப்பரான காம்பினேஷனுங்க. இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.